ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கிழவி சாப்டர் 2 பார்க்க போகிறோம். அப்போ அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவோடு போகிறோம். அதை எஸ்கேப் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா இப்போயே பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ டே 1 நம்ம எப்படியும் அந்த டோருக்குள்ளேருந்து எழுந்திரிப்போம். அதே தான் எழுந்திரிச்சு வெளியே போய் கிளவியும் நம்ம கீழே கொண்டு வந்துட்டு அப்புறம் நம்ம போகணும். அந்த ப்ரொசீஜரை பண்ணலாம். போயிட்டு இந்த கதவை திறந்துட்டு சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம இங்கே ஒழிஞ்சிக்கலாம். கிளவியும் அந்த சைடு போயிடுவாங்க. கிளவா கிளவி இன்னும் போகல. கிளவி கமான், மேலே முடியும் போ. அப்போ தான் நான் உள்ளே போய் எஸ்கேப் பண்ண முடியும். என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் போகணும். விடு. போயிடுச்சு. இப்போ இங்கனக்குள்ளே அந்த இது திறந்து பார்ப்போம். இன்னும் இருக்குது. ஒன்றுமே இல்லை. ட்ரா வேஸ்ட். இதுக்குள்ளே இதுவும் இல்லை. எதுக்குலாம் இதெல்லாம் வச்சுருக்கீங்க? வேஸ்ட் போயிங்களா? இப்போ அந்த புக்கை திறந்து விட்டுறலாம். திறந்து விட்டால் அந்த வெப்பன் கீ யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளார போயிட்டு நம்ம கன் எடுத்துடலாம். சரி, இப்போ இந்த இடத்துல போயிட்டு இங்கே ஒரு மிஸ்ஸிங் பீஸ், இந்த ட்ராயிங் இங்கே இருக்குது. இதை எடுத்து வச்சா தான் அந்த மேலே போகிற டெரஸ்க்கு அதை ஓப்பன் ஆகும். கிளவி வர மாதிரி கிளவி வந்துருச்சு. கிளவி அங்கே தாங்க இருக்குது. பார்த்தேங்க கிளவியை பார்த்தாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. கதவை திறக்கிறாங்க. கதை போடா, நல்ல வேலை. அப்படியே அடிச்சிருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ஸு. எப்படி நிற்கிது பாருங்கள். ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்குங்க. டேவா நல்லக்கா போயிருக்குங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. இங்கே வாங்க, கிளவி இல்லைன்னு நினைக்கிறேன். டவுட்டாகவே இருக்குங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸு. கிளவி இங்கே தான் இருக்குது. சரி, இந்த இடத்துல என்ன இருக்குது? ஹெலிகாப்டர் மாடல். ஓகே, இப்போ கிளவி விட்டு டே 1 முடிஞ்சிச்சு. நம்மளுக்குனே வருவாள் அந்த கிளவி. லூசு கிளவி, சொட்ட கிளவி. ஏன்டி நீ உயிரோட இருக்கிற? செத்து போயிடுறீ லூசு கிளவி. டே 1 போயிடுச்சுடி. ஈஸியாக போயிடுச்சுடி. இப்போ டே 2 முன்னால் ஒரு டேவே போயிடுச்சு. இப்போ நான் பாரு ஒரு காலை இழுத்துட்டு நடக்கிறேன். கீழே போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா கீழே நிறையா இருக்கும். அதெல்லாம் இன்னும் இங்கே எதுவுமே இல்லை. இன்னும் டக் டேப் நம்மளுக்கு தேவைப்படுறது. ஹெலிகாப்டர் எஸ்கேப் அதுக்கு தேவைப்படுங்க. ஓகே, டக் டேப் பார்த்தாச்சு. நம்ம டேரெக்டாக உள்ளே போகலாம். ஜஸ்ட் மிஸ்ஸு. நான் கூட ஆமாங்க, ட்ராப்புங்க. வந்துட போகிறாங்க. கிளவி ஒழிஞ்சிக்கோ. கிளவி வரல. பார்க்குறா. அப்பாடா. வரத ஓடு கிளவி ஓடு. 2 பேர் 2 சைடு அடித்தா நாங்கள் என்னடா. இப்போ டே 3. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னே புரியல. இப்போ நம்ம ஹெலிகாப்டர் மேலே மட்டும்தான் எடுத்திருக்கோம். அப்புறமா டக் டேப் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் நம்மளுக்கு ஏகப்பட்டது வேணும். கிளாஸ் ஃபியூஸு, கேசோலின்னு, அப்புறமா ஹெலிகாப்டர் கீ, அப்புறமா வேறு என்ன, அப்புறமா அந்த மிஸ்ஸிங் பீசஸ்ஸு, இன்னும் நிறைய வேணுங்க. இந்த கிளவி அந்த சைடு விட்டுட்டு நம்ம போடிடலாங்க. இந்த எஸ்கேப் நம்ம எப்படியாவது பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த கிளவிங்க அந்த சைடு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஓடிடலாம். போகும்போது ட்ராப் வச்சுட்டு அப்புறம் மாட்டு வச்சுங்க, வாங்கிக்கடா மாப்பிளே அப்படின்றவானுங்க. அதனால் நம்ம தச்சு ஓடிடணும். இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. என்ன பக் ஆகிடுச்சுங்க. ஒரு செகண்டு. இங்கே ஒரு மிஸ்ஸிங் பீஸ் இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோமா? என்ன இருக்குது? கன்று. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டா. எடு கன் எடு. ஐ நீடு வெப்பன் கீ. கிளாஸ். டிரான்ஸ்பரண்ட் கிளாஸுங்க அது. நான் கூட அப்படியே எடுத்துகிட்டு கிளவிங்களையும் போட்டுடலாம். 2 புல்லட் இருக்குன்னு நினச்சேங்க. கருமோ. வெப்பன் கீக்கு நான் எங்கே போகிறது? இங்கே ஒரு மிஸ்ஸிங் பீஸ். ஓகே, இந்த மிஸ்ஸிங் பீஸ் இங்கே இருக்கட்டும். இங்கே
எனக்கு அப்போயே டவுட்டாக இருந்துச்சு, நம்ம எடுத்ததுக்குனாத்துக்கு சத்தம் வந்திருக்கணுமே, ஏன் இன்னும் இந்த கேள்வி வரல. அப்போயே எனக்கு டவுட்டுங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்துருச்சுங்க குருட்டு கேள்வி. ஐயோ இப்போ கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கே. எஸ்கேப்பை பண்ணிடுவோமா? டவுட்டாகவே இருக்கே. ஏன்னா இது வரைக்கும் போட்ட வீடியோஸ்லாம் நம்ம எஸ்கேப்பே பண்ணல, கடைசியில் போயிட்டு தோற்றுருவான். அது என்னென்ன தெரில. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நடக்காமல் இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நடக்காமல் இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நடக்காமல் இருக்கும். ஓகேவா? சரி ஓகே, திருப்பி அந்த கேள்வி வரும், நம்ம ஓடிடலாம். ஏய் எப்படி பிடிக்கிற இங்கேயே வர? நம்ம லாஸ்ட் டேயில் கொஞ்சம் தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பயங்கரமான கஷ்டம். ஏன்னா டே 4 வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணல. இனிமேல் போய் நம்ம ஏதாச்சும் பண்ணவா போகிறோம்? ஒரு டவுட்டோடு தான் இருக்குது. வெப்பான் கீ மட்டும் கிடைக்கட்டும், அப்புறமா வச்சுக்கிறேன் அவனை. கிளவி முதல்ல கிளவி, அதுக்கப்புறம் தான் கிளவன். அவள் தான் நீ நிறைய தடவை அடிக்கிறான். விடவே மாட்டான் அந்த கிளவியை. கிடி இருக்கிற மேலே தானே இருப்ப, வரண்டி, ஃபேஸ் டு ஃபேஸ் வரண்டி அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஐயோ ஐயோ டே 5 போச்சுங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் வரேன்னு சொன்னது ரொம்ப பெரிய தப்பாக போச்சுங்க. இந்த கேம் பிளேவும் போச்சுங்க. பார்த்தீங்களா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்க நிறைய பேர், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம ஈஸியாக கேம் ஓவர், ஈஸியாக நம்ம தப்பிச்சிடலாம். சரி இப்போ நம்ம கேம் ஓவர் ஆயிடுச்சு. இந்த தடவை கிராணி வின் பண்ணிட்டாங்க. இது உங்கள் ராகுல் ஸ்டடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.